அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஏராளமான நபி தோழர்களில் ஒருவரான ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று செய்திகளை கடந்த 2 வாரங்களாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வாரத்திலும் அவருடைய வரலாற்றுடைய தொடர்களில் முக்கியமான உள்ள சில பாடமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நபித்தோழர் வரலாற்றிலே மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நபித்தோழராக வாழ்ந்து மரணித்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு நபித்தோழர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை சொன்னதை போன்று இவருடைய வாழ்க்கையிலே சாஹிபு சிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்தோழர்களில் ரகசியங்களை பேணுகிற நபித்தோழர் என்ற பெயரை பெற்ற ஒரு நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் சார்ந்த அனைத்தையும் இந்த உலகத்திலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதிலே எந்த வகையான ஒளிவு மரமும் கிடையாது. அரசியல் சார்ந்த, ஆட்சி அதிகாரம் சார்ந்த சில செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவர்கள் வழியாக சில அமானிதங்களை பேண சொல்லி இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி, முனாஃபிகீன்களை பற்றியான ரகசியங்கள் இந்த நபித்தோழர்களுக்கு மட்டுமே தெரியும். வேற எந்த நபித்தோழர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களை பற்றியான அடையாளங்களை, முனாஃபிகீன்களை பற்றியான முன்னறிப்பு மீன்ஸ் அவங்க காலத்துல வாழ்ந்தவங்க இன்னார் என்னார் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபித்தோழர்கள்ட்ட மட்டுமே பகிர்ந்திருக்கிறார்கள். வேற யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் முனாஃபிகீன்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அல்லாஹ்வின் தூதரோடு இருப்பதை போலும் நடிப்பார்கள், இறை மறுப்பாளர்களோடு இருப்பதை போலும் நடிப்பார்கள். இங்கே ஒன்னை சரி என்பார்கள், அங்கே ஒன்னை தவறு என்பார்கள். இரட்டை வேடம் போடுகிற இரட்டை வேடதாரிகளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள். ஏனென்றால் மார்க்கத்திலே அவ்வளவு பெரிய மோசமான செயலுக்குரியவர்கள் இந்த முனாஃபிகீன்கள், நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பவர்கள் இந்த முனாஃபிகீன்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை அதிகமாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி, பேசினால் பொய்யே பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இந்த வேலைகள் எல்லாம் யாரு பார்ப்பாங்க அப்படின்னா முனாஃபிகீன்கள் தான் செய்வாங்க. முஸ்லிம்கள் யாரும் இதை செய்ய மாட்டாங்க. முஸ்லிமாக இருக்கிற, அல்லாஹ்வை நம்புகிற, மறுமையை நம்புகிற, அல்லாஹ் மறுமையை நம்ம எழுப்பி விசாரிப்பான் என்று அச்சப்படுகிற எந்த முஸ்லிமே பொய் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான், வாக்கு கொடுத்தால் மீறுபவனாக இருக்க மாட்டான், நம்பி ஒரு அமானியத்தை அவனிடத்தில் ஒப்படைத்தால் அவன் மோசடி செய்பவனாக இருக்க மாட்டான். ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் முனாஃபிக்கினுடைய பாவப்பட்டியலில் போய்விடுகிறது. இவர்கள் நரகத்துடைய அடித்தட்டிலே வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகக்கூடியவராக மாறிவிடுகிறார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் நமக்கு எச்சரித்தார்கள். இந்த முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற பட்டியல் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமே தெரியும். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம். அந்த காலத்திலே இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்பாங்களாம், என்னுடைய ஆட்சி அதிகாரத்துல யாராவது முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல இந்த நபித்தோர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்களா, என்னுடைய அதிகாரத்துல ஆட்சி காலத்துல நான் நியமித்திருக்கிற கவர்னர்கள்ல யாராவது முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நம்மை பொறுத்தளவுக்கு என்ன செய்வோம், இந்த இன்னாரெல்லாம் முனாஃபிக்கா இருக்காரு, இன்னாரெல்லாம் நீங்க ஆட்சி அதிகாரத்துல வச்சிருக்கிறீங்க என்று நம்ம அடையாளப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதமாக சொன்ன இந்த செய்தி என்பதனால் யாருடைய பெயரையும் அவர்கள் அவர் வரலாற்றிலே அவர் இறக்கிற வரைக்கும் வாசிச்சதே கிடையாது. ஆனால் இன்னாராக இருக்கக்கூடும் என்ற அடையாளங்களை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னென்ன செயல்களை செஞ்சவங்க இப்படி இருக்கிறாங்க,
இவர் இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவரா இருப்பாரு, இந்த மாதிரியான அடையாளம் உள்ளவர்கள் உங்க ஊர்ல இருக்கிறாங்க என்று அடையாளங்களை இன்னார் என்று அறிந்து கொள்கிற வகையில சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களே தவிர யாரையும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்ன பெயர் பட்டியலை இவர்கள் மௌத்தா போற வரைக்கும் சொன்னதே கிடையாது. நம்மிடத்தில் அப்படி ஒரு ரகசியம் பேணப்படுமா? யாரை பற்றியாவது ஒரு செய்தியை, முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ரகசியம் நம்மிடத்துல பேணப்படுமா? ரகசியம் என்று சொல்லி நம்மிடத்துல ஒப்படைத்த விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அமானிதங்களை மோசடி செய்து விடவே கூடவே கூடாது. அமானிதங்களை மோசடி செய்பவர்கள் மறுமையில் மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கை பயந்தவர்களாக இவங்களுடைய வாழ்க்கையில எந்த செயலும் செய்யவே இல்லை. உமர் அவங்க கேட்டாங்கல்ல, என் ஆட்சி அதிகாரத்துல யாரா இருக்காங்களான்னு சொல்லி, ஒருவர் இருக்கிறான்னு சொன்னாங்க. இன்னாருன்னு அடையாளப்படுத்தல. நிறைய கவர்னர்களை உமர் அவங்க நியமிச்சு வச்சிருந்தாங்க. அதுல இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருவர் இருக்கிறார் அப்படின்ட்டாங்க. ஒருவர் உடனே கொஞ்சம் சில நாட்கள்ல உமர் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஒருவர் என்று சொன்னாங்கல்ல அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. எப்படி ஹதீஸ்ல வருது என்றால் அவர் அப்படியே சொல்லி வைத்ததை போன்று அவர்கள் மாற்றினார்கள். யாரு முனாஃபிகள்லாம் சொல்லல, ஒரு ஆள் தான் இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் உமர் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர் சொல்லி வைத்ததை போன்றே அவர்கள் அங்கே ஆளுநரை மாற்றிவிட்டார். எவ்வளவு விஷயங்களை அவர்கள் உணர்ந்திருந்தால் அமானிதத்தையும் பேணி இருக்கிறாங்க, ஆனால் அடையாளமும் படித்திருக்கிறாங்க, யாரையும் கண்ணிய குறைவாக நடத்தவில்லை. உமர் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதுக்கான மாற்று ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஜனாசாவில் உமர் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதருடைய வார்ப்பிலே வளர்ப்பிலே உருவாக்கப்பட்டவர்கள் எல்லா நபித்தோழர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிற நல்ல மக்களாக தான் இருப்பாங்க. யாருடைய மௌத்துல ஹுதைஃபா அவர்கள் கலந்து கொள்ளவில்லையோ அந்த ஜனாசாவில உமர் அவர்களும் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா உமர் அவர்கள் மார்க்கத்தை பேணுதல ரொம்ப கூடுதலா கவனிக்கக்கூடியவர்கள். மார்க்கத்துக்கு ஏதாவது மாறாக பேசினாலோ, அல்லாஹ்வுக்கு எதிராக சொல்லி சொன்னாலோ, தூதருக்கு எதிராக பேசினாலோ உடனே வாழ உருவக்கூடிய ஒரு மனிதர் உமர் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயின் வழியாக மிக முக்கியமான சிறப்புக்கு பெற்றார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய வரலாற்றுள்ள நிறைய பாடங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு வரலாறுக்கு சிறப்பு மிக்க ஒரு வரலாறு உமர் அவருடைய வரலாறு. அதனால பெரும்பாலும் ஆட்சி தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இன்றைய காலகட்டத்துடைய குழப்பங்களுக்கெல்லாம் உமருடைய ஆட்சி இருந்தால் மிகப்பெரிய தீர்வா இருக்கும் சொன்னாங்களே. ஏன் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஆட்சியாளர்? எந்த அளவுக்கு, எதற்காக இந்த செய்தி சொல்றேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அவ்வளவு பெரிய சிறப்பு பத்தியா? எந்த மனிதனுடைய வாய்களையாவது நாவுகளையாவது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற இயலுமா? அல்லாஹ்வின் தூதர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னார், அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார், அவர் சொல்லுகிற செய்தி சரியாக இருக்கும். அவ்வளவு உறுதியாக பேணப்பட்ட ஒரு நபி தொடர் உமர் அவர்கள். இவங்க அந்த ஹுதைஃபா அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதே ஜனாசாவில இவர்களும் கலந்து கொள்ள மாட்டாங்கன்னா அப்படி அடையாளப்படுத்துகிற அளவுக்கு இவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போவதா இருந்தால் இந்த ஹுதைஃபா அவர்களுடைய வரலாறை நம்ம ஒரு 3 விஷயமா பிரிக்கலாம். எப்படி? அவர்கள் நாட்டிலே நடக்க இருக்கிற குழப்பங்களை பற்றியான முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த ஹுதைஃபா அவர்கள் நாட்டிலே நடைபெறுகிற அவருடைய காலத்தில இருந்து கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன மாதிரியான காலங்களில் எப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் ஏற்படும் என்பதை சொல்லுகிற விதமாக ஒரு அறிவிப்புகளை இவருடைய வரலாற்றின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அதே போல அமானிதங்கள் சார்ந்த எந்த மாதிரியான அமானிதங்களை நம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்பதை சொல்லுகிற விதமாக அமானிதங்களை பேணுகிற வகையிலே இவருடைய வாழ்க்கையில் இருந்து பல்வேறு பாடங்களை பார்க்கலாம். அதே போல மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வாழ்க்கையில உறுதியாக நடக்க சொல்லி இருக்கிறார் என்று தன் வாழ்க்கையில் நடந்த நடவடிக்கைகளை சம்பந்தமாக இவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை பிரிக்கலாம். இப்படி குழப்பங்கள் இருந்து விடுபடுகிற வாழ்க்கை, அமானிதங்களை பேணுகிற வகையில் உள்ள விஷயம், கடைசி காலங்களில் ஆட்சி அதிகாரங்களில் இருந்து நாம் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் குழப்பம் ஏற்படும் பொழுது நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய நிலை எப்படி,
இப்படி தன்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய வழியாக நமக்கு பல பாடங்களை நடத்துகிறார். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இவங்க சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த செய்தியினுடைய சார அம்சத்தை நான் விளக்கிறேன். அது நீண்ட செய்தி, அந்த ஹதீஸ் ரொம்ப நீண்ட செய்தி. அதோட ஆதாரங்கள் சொல்ற, நீங்க நிதானமாக வீட்டுல போய் உட்கார்ந்து அதை எடுத்து படிச்சு பார்த்து எப்படிப்பட்ட செய்தி எல்லாம் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் படிச்சு பாருங்க. புகாரில 3606வது செய்தியாக இந்த செய்தி பதிவுபட்டிருக்கிறது. இந்த செய்தியை மையமாக வைத்துதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்ல பல இயக்கங்கள் இந்த நாட்டில, இந்தியாவில, இலங்கையில, பாகிஸ்தான் எல்லாம் துவங்கி இருக்கிறது நீங்க பார்த்திருக்கலாம். ஜமாத்துல் முஸ்லிமீன் இந்த அமைப்புக்குள்ளதான் இருக்கணும், இதுல இருந்தாதான் முஸ்லிமு, இதை விட்டு வெளியே போயிட்டா நீங்க காஃபிரு என்று சொல்லி அச்சம் ஊட்டி பல செய்திகளை பேசி இதுல இருந்து யாரும் விலக கூடாது, எல்லாரும் ஜமாத்துல் முஸ்லிமின்குள்ள வாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸை வைத்துதான் இந்த இயக்கத்தை கட்டமைத்தார்கள். இது பெரிய கொள்கை குழப்பமாக ஏற்பட்டது. இது நிறைய ஆளுங்கள், நிறைய விவாதங்கள், நிறைய பேச்சுக்கள், நிறைய எழுத்துக்கள் இதெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி இவருடைய வரலாற்று இருக்கிறது. இவருடைய பின்னணி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருடைய வாழ்க்கை வழியாக நமக்கு தீர்வே சொல்லிட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, அவரிடம் நன்மையை பற்றி நான் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரிடத்துல நன்மையை பற்றி நிறைய கேட்டிருக்கிறேன், நான் நபியிடத்திலே தீமையை பற்றியும் கேட்டேன், அதை விட்டு ஏன்னா என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தீமையை பற்றி இந்த இடத்துல அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, சில காலம் நன்மை ஏற்படும், சில காலம் தீமை ஏற்படும், பிறகு சில காலத்துல நன்மை ஏற்படும் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிற காலத்துல அப்படிப்பட்ட, ஏன்னா தீமையில இருந்து நம்ம தற்காத்துக்கலாம்ல, தீமை வரப்போது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஆமா, இப்படியான சில தீமை வரும், சில நன்மை வரும், சில தீமை வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னும் போது, சில தீமையான நேரங்கள்ல ஒரு வகையான மூடலான புகைமூட்டமான ஒரு காலம் உங்கள்ல ஏற்படும். பின்னாடி இவருடைய மரணத்துக்கு பிறகெல்லாம் சில தீமைகளும் குழப்பங்களும் சமூகத்தில் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்துல எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் ஃபீஹி தஹன், அப்படிப்பட்ட தஹன்னா உங்களுக்கு புகை, அப்படிப்பட்ட ஒரு புகைமூட்டமான குழப்பமான ஒரு நிலை உங்களை ஏற்படும். குந்தும் அமாதகன், அந்த குழப்பமான ஒரு நேரத்தை நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஒரு சமுதாயத்தவர்கள் தோன்றுவார்கள். அப்படி தோன்றி அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, என்னுடைய தோல்ல இருந்தே வந்தவர்களா இருப்பாங்க. தோல்னா அவங்க சமுதாயத்தில இருந்து, ஏன் சமுதாயத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் மார்க்கத்திலே பல்வேறு வரம்பு மீறலுடைய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நரகத்தின் பக்கம் உங்களை அவர்கள் அழைப்பார்கள். அதுல யார் அதற்கு பின்னாடி போறார்களோ அவர்கள் நரகத்துல போய் விழுந்துருவாங்க. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொன்னால், அவங்க மார்க்கத்தை உங்களிடத்துல பேசுவார்கள், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள் உள்ள சொல்லுவார்கள் என்று இதையெல்லாம் விளக்கிவிட்டு, அவங்களுடைய காலம் வந்தால் அவங்க யாரு, அவங்க என்னுடைய சமுதாயத்திலிருந்து வருவாங்க, மார்க்கத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க, மார்க்கத்தை பற்றி அறிவுரை சொல்லுவாங்க, அவர்கள் நரகத்தின் பக்கம் உங்களை அழைப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிமுடைய ஜமாத்தையும் முஸ்லிமுடைய தலைவனையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். எங்கிருந்து வராங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்திலிருந்து வருவாங்க. அப்படிப்பட்ட குழப்பம் வருகிற நேரத்துல நீங்கள் முஸ்லிமுடைய ஜமாத்தார்களையும் முஸ்லிமுடைய தலைவனையும் பற்றி பிடித்துக்கும் சொன்னாங்கல்ல, இதைத்தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லி ஒரு அமைப்பை உண்டாக்கி அதுலதான் நம்ம இருக்கணும்னு ஒரு முடிவு கொண்டாங்க. இங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற முடிவு ஜமாத்தை உருவாக்க சொல்லியோ இயக்கத்தை கட்டமைக்க சொல்லியே இல்லை, முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிற அந்த தலைவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்துல இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற அப்படிப்பட்ட தலைவனை பின்பற்றுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்ல அமைப்பை கட்டமைத்து அதற்கீழே வாழணும் என்று சொல்லப்படவே இல்லை. இதுக்குத்தான் தப்பான டெபினிஷன் கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அதற்கு பிறகு நம்ம இருக்கணும் அப்படி எல்லாம் இன்னைக்கு சொன்னாங்கல்ல, இந்த ஹதீஸினுடைய தவறான விளக்கத்துலதான் அப்படி போனாங்க. இதுல ரசூலுல்லாஹ் இங்க சொல்ற சப்ஜெக்ட் என்னன்னா, அப்படி ஒரு காலம் வந்தால், இது எதுக்கு சொன்னாங்கன்னா, அப்படி பின்னாடி ஒரு காலம் ஒரு குழப்பம் வரும்,
அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத தவறான கொள்கையை உருவாக்குவாங்க. தப்பான கொள்கை குர்ஆன் ஹதீஸை விட்டு அல்லாஹ் ரசூல் சொல்லாத புது கொள்கையை, புது குழப்பங்களை அவர்கள் உண்டாக்கி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட கட்டமைப்பு குழப்பம் ஏற்பட்டால் நீங்கள் முஸ்லிம்கள் ஒன்றிருக்கிற அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த ஜமாத்திலே அந்த தலைவரை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் இதிலே சொல்லப்படுகிறது. நாம அந்த ஒரு பாடத்தை தெளிவா எடுத்துட்டா போவோம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது சொன்ன பிறகு அவங்க விளக்கம் வைக்கிறாங்க. அப்படி யாருமே முஸ்லிம்கள் ஒத்துமையா இல்லாம தனித்தனியா பிரிந்து கிடந்து யாரும் அப்படிப்பட்ட நிலையிலே தலைவனாக நான் காணப்படாவிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்கும் போது, நீங்கள் ஒரு மரத்துடைய வேரை தன்னுடைய பற்களால் கவ்வ வேண்டிய நிலை ஏற்பட்டால், கடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்படியே கடிச்சுக்கிட்டு தனியாக இருந்துருங்க. அந்த கொள்கை குழப்பங்களை நீங்க போயிடாதீங்க. அல்லாஹ் ரசூல் இல்லாத, மார்க்கத்தில் இல்லாத சொல்லுகிற குழப்பங்கள்ல போய் நீங்க விழுந்துடாதீங்க. உங்களை வழிகெடுத்துருவாங்க, நரகத்தின் பக்கம் தள்ளிடுவாங்க. இங்க நமக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். அப்படியான தனித்தனியா குழுவாக பல்வேறு கொள்கை குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் பின்பற்றிக் கொண்டு தன்னந்தனியாக கூட இருந்தல்லாமே தவிர நீங்கள் வேற எந்த ஒரு கொள்கையற்ற, கொள்கை குழப்பமான ஒரு இயக்கத்திலேயோ ஒரு அமைப்பிலேயோ நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்கூட்டியே நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த செய்தியைத்தான் சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜமாத்துல் முஸ்லிம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்னு கட்டமைச்சுட்டு தனியா போயிட்டாங்க. இங்க நமக்கு சொல்லப்படுறது என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்வதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இதுல ஏன் ரசூலுல்லாஹ் கிட்ட ஹுதைஃபா அவர்கள் இவ்வளவு விளக்கமா கேட்கிறாங்கன்னா, அப்படி ஒரு கொள்கை குழப்ப நிலம் பின்னாடி வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கே எத்தனையோ கொள்கை குழப்பத்தை பார்க்கிறோம். எல்லா குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுறான், ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறான். 19 இருக்கட்டும், அகலை குர்ஆனா இருக்கட்டும், இன்னும் பிற பல்வேறு குழப்பங்களாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுகிற ஆதாரம் என்ன? எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களுக்கே ஆதாரம் காட்டுறாங்க. பாக்குறோமா இல்லையா? குர்ஆன்ல உள்ள ஹதீஸ் வசனத்தை வைத்து, ஹதீஸனுடைய வசனத்தை வைத்து நமக்கு என்ன செய்யறாங்க? அதன் அடிப்படையிலே இந்த கொள்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மளை இழுக்கிறாங்க என்றால், நமக்கு அறிவு குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் மார்க்கத்தை பற்றியான அறிவு நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம படிச்சு என்ன செய்ய போறோம், இதெல்லாம் கேட்டு என்ன செய்ய போறோம் என்று இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ஒன்ன சொன்னாங்க, ஹுதைஃபா அவர்கள் நோண்டி நோண்டி கேட்கிறாங்க, நான் இப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தா அப்படி இருக்கணும், கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்பட்டா நான் எப்படி மார்க்கத்தை பின்பற்றுவது? அப்படிப்பட்ட கவலை நமக்கு வருதாங்க இன்னைக்கு? எத்தனையோ பொருளாதார குழப்பம் இருக்கிறது. காசை பயன்படுத்துற விஷயங்கள்ல, வியாபாரத்தை செய்கிற விஷயங்கள்ல, இது ஹலாலா, இது ஹராமா, இது பிசினஸ் பண்ணலாமா, இது கூடாதா, எப்படியோ குழப்பங்களை செய்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஏற்படுதா? செஞ்சு பாருங்க. அதையெல்லாம் பத்தி கவலைப்பட்டு அதையெல்லாம் ஃபத்வா கேட்டு அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சாதாரணமா கடந்து போவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமா இருக்கவங்க எப்படி வேணா எது வேணா போகட்டும், நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன் என்று இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி வார்த்தைத்திருக்கிறார்கள், எந்த நிலையிலும் நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றுவதுடைய தெளிவை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்களே, அப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டும். ரொம்ப முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல இன்னொரு முக்கியமான செய்தியை பாருங்க. ஹுதைஃபாவுடைய அவங்களுடைய காலங்கள்ல பல்வேறு முக்கியமான செய்திகளை சொல்றாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி, அவங்களுடைய இறுதி காலகட்டம். இவங்க எப்ப மௌத்தா போனாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து 40 நாள் கழிச்சுதான் இவங்க மௌத்தா போனாங்க. அப்படிப்பட்ட உஸ்மானுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல புகாரில 3987வது செய்தியாக இந்த செய்தி பதிவு பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல குர்ஆனை தொகுப்பதற்காக, குர்ஆனை அவர்கள் வரையறுப்பதற்காக மிகப்பெரிய முயற்சி, பங்களிப்பு இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்கவுங்க குர்ஆனுடைய வசனத்துக்கு புது புது விளக்கங்களை கொடுத்து கொண்டு அவங்கவுங்க ஒரு குர்ஆனை நினைச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுகிற ஒரு குழுமம் ஏற்படுகிறது. அதை பார்த்து விட்டு பயந்து உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் சொல்கிறார்கள், இவர் நம்ம உடனடியா குர்ஆனை திரட்ட வேண்டும், குர்ஆனை ஒருங்கிணைக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ்வின் தூதர் வழியாக சொல்லப்பட்ட செய்தியை சரியான முறையில் மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். தவறான வழியில போயிடக்கூடாது. அவங்கவுங்க ஒரு விஷயத்த குர்ஆன் வசனம் நினைச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா
மார்க்கத்துல குழப்பமா போயிடும் சொல்லி மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் உஸ்மான் ரலியுடைய காலத்துல இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அதே போல அவங்களுடைய இறுதி காலகட்டம் புகாரில 6506வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய வரலாற்றுல நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த 3 தொடரிலேயே முக்கியமான செய்திகளை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். இவங்க சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் இருக்கிறது. நீங்க நிறைய தேடி எடுத்து படிக்கலாம், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 2-3 வாரம் பேசுறதா இருந்தா கூட அவ்வளவு செய்திகளை சொல்லலாம். இவங்க காலகட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, கடைசியா ஒரு இடத்துக்கு ஆளுநராக இவங்களை நியமிக்கிறாங்க. ஆளுநரா போறதுக்காக புறப்படுற நேரத்துல கோவேரி கழுதியில உட்கார்றாங்க. ஆளுநர்னா ஒரு குதிரையிலே ஒட்டகத்திலே போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. இவங்க எதுல போறாங்கன்னா, ஒரு கோவேரி கழுதியில உட்கார்ந்து சில ரொட்டி துண்டுகளை கையில மடக்கிக்கிட்டு எடுத்துட்டு போறாங்க. எங்க போறாங்க? பாரசீகத்துல மதாயின் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போறாங்க. போனா மக்கள்லாம் பயங்கர எதிர்பார்ப்பு. ஒரு பெரிய ஆளுநர் வராரு, அவரை ரிசீவ் பண்ண போறோம், எப்படிப்பட்ட நிலையா வராரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரபரப்போடு ஒரு பெரிய ஒரு ஆளுநர், ஒரு கவர்னர், ஒரு முக்கியமானவர் அப்படி வர நேரத்துல இப்ப நீங்க பார்க்கலாம், முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு போனாரு, அந்த நாட்டுக்கு போனாரு, மக்கள் எல்லாம் வரவேற்றார்கள், பூங்குத்து கொடுத்தார்கள், புத்தகம் கொடுத்தார்கள், அப்படின்னு நிறைய வரவேற்பெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி வரவேற்பிற்காக எல்லோரும் நிற்கிறார்கள். இவங்க கோவேரி கழுதுல போறாங்க. மக்கள் எல்லாம் அப்படியே வியந்து போய் நிக்கிறாங்க. போய் இறங்கின உடனே அவங்க சொல்ற செய்தியை பாருங்க. ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், மாவக்கியின் விதினா, உங்களிலே ஃபித்னாவை பற்றி நான் எச்சரிக்கிறேன். குழப்பத்தை பற்றி தான் நிறைய இவங்க வரலாற்று செய்திகள்ல குழப்பங்களை பற்றி நிறைய எச்சரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட குழப்பம்? உங்களில் ஒரு ஆட்சியாளர் வருவார், ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பொய்யை சொன்னாலும் உண்மை என்று நீங்கள் நம்பாதீங்க. நம்ம ஆட்சியாளர் தானே, நமக்கு நியமிக்கப்பட்டவர் தானே, அவர் எதை சொன்னாலும் உண்மையாதான் இருக்கும் என்று நீங்கள் நம்பாதீங்க. நம்ம என்ன பண்ணுவான், ஒரு தலைவனா இருந்துட்டா அவன் எதை சொன்னாலும் வாழ்கதான், எதை சொன்னாலும் ஒளியதான். தலைவன் சொல்லிட்டா அவ்வளவுதான், எங்க தலைவர் சொல்லிட்டாருப்பா அப்படியே கட்டுப்படணும் என்று நம்ம நினைப்போம். இல்ல, மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பல பேர் பல்வேறு செய்திகளை சொல்லுகிற நேரத்துல இது அல்லாஹ் சொன்னதா நீங்க சொன்னதான்னு கேட்ட வரலாறு உண்டு. ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு அப்படி ஏத்துக்கல. சில சஹாபாக்களும் சில நபி தோழிகளும் சில நேரங்களில் சில அறிவுரைகளை சொல்லும் பொழுது இதை நீங்க சொன்னீங்களா அல்லது அல்லாஹ் சொன்னானா என்று கேட்ட வரலாறு உண்டுன்னா, அப்படிப்பட்ட விஷயத்துல உருவாக்கப்பட்டவங்க இவங்க போய் இறங்கணும்னே முதல் எச்சரிக்கை அந்த மக்களுக்கு சொல்றாங்க, உங்கள் ஆட்சி தலைவர்கள் சொல்ற எல்லாத்தையும் உண்மை என்று நீங்க நம்பாதீங்க, பொய் சொன்னாலும் உண்மை என்று நம்பாதீங்க. அடுத்த செய்தியை சொல்றாங்க, ஆட்சியாளர்களை நீங்கள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி புகழாதீங்க. எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க. அவங்க உண்மை பொய்ய சொன்னால் உண்மை நம்பாத, உங்களுடைய ஆட்சி தலைவர்கள் நீங்கள் வரம்பு மீறி அவர்களை புகழ்ந்துடாதீங்க. இந்த 2 செய்தியும் சொன்ன உடனே ஹதீஸ் எப்படி வருதுறீங்களா, இந்த செய்தியை சொன்ன உடனே எங்களுடைய எல்லார் உள்ளங்களிலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் உள்ளத்திலே பதிவாகி விட்டார்கள். ஒரு தலைவனா அப்படி இருக்கணும். மக்கள் நமக்கு அடிமையா இருக்கணும் என்று விரும்புவது பெருசல்ல, மக்கள் விரும்புவதை கொடுப்பது பெருசல்ல, மக்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை சொல்லுவன் தான் சிறந்த தலைவன். மக்கள் விரும்புவதெல்லாம் கொடுக்கிறாங்கல்ல, அவன் நல்ல தலைவன் இல்லை. மக்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை சொல்பவன் தான் சிறந்த தலைவன் என்று சொல்லுவார்கள் அல்ல. அப்படிப்பட்ட செய்திக்கு இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்திற்கு போகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்திருக்கார் பாருங்க. இதான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஒரு நிர்வாகம் பண்ணலாம், ஒரு பள்ளிவாசலை நடத்தலாம், ஒரு இயக்கத்தை நடத்தலாம், ஒரு கட்சியை நடத்தலாம். எல்லா இடங்களிலும் நான் உண்மையானவனாக, நேர்மையானவனாக, சத்தியத்தை சொல்வனாக, இறை அச்சத்தோடு வாழ்கிற மனிதனாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு பாடங்களை தருகிற இந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் இதில் உள்ள பாடங்களையும் படிப்பினையும் பெற்று வாழ்கிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.